யாழ் குடாநாட்டின் சுமார் 9 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமை கடந்த வருடம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய பிரச்சினையாகும். இந்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பல்வேறு ஆய்வுகளும் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் கடந்த காலங்களில் பாரிய அளவில் பேசப்பட்ட இந்த விடயம் தொடர்பிலும் இதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அறிக்கைகள் தொடர்பிலும் எந்த தரப்பினரும் தற்போது பேசுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாரிய பிரச்சனையாக எதிர்கொள்ளப்பட்ட இந்த தண்ணீர் பிரச்சனை இன்றைக்கு எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் மனங்கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று வரையும் இந்த ஓயில் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை இப்படியே கிடப்பில் போட்டதற்கான காரணம் என்ன? இந்த நீருக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் அதுக்கான முடிவுகள் இன்னும் தரப்படவில்லை. இப்படியே தொடர்பாக இருந்தால் சாதாரண பாமர மக்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். இந்த தண்ணி பிரச்சனைக்கான ஒரு விடிவை தர வேண்டும். அன்று முதல் இன்று வரை கழிவு எண்ணெய் கலந்துள்ள நீரையே தாம் அச்சத்துடன் பயன்படுத்தி வருவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த தண்ணியினாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளை இட்டவரையிலும் ஒருவரின் வெற்றி செய்யவில்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் அந்த ரிசர்ச் செய்தோம், அது செய்தோம், அந்த முடிவு செய்தோம், பாவிக்கலாம் பாவிக்க முடியாது என்று சொல்லினமே ஒழிய உறுதிப்பட அது பாவிக்கலாமா பாவிக்க முடியாதா என்பதை எங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. நாங்கள் எங்களுடைய கிணறுகளை பரிசோதனை செய்த போது முன்னைய நிலையில தான் அந்த படலம் எண்ணெய் படலம் இருந்தபடி இருக்கின்றது. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இந்த தேர்தல் காலங்களில் அதுக்கு தீர்வு காணுறோம் இல்லை அதை இல்லாமல் பண்ணுறோம்னு சொல்லி உறுதிவாதிகளை கொடுத்தவை அது அப்படியே இந்த காலத்தின் நீரோட்ட மாதிரி அப்போ இந்த தேர்தல் விரைக்கையும் அல்ல அவர்கள் அந்த விடயம் தொடர்பாக பேசியக்கையும் தான் அது இருந்தது. ஆனால் இப்போ எந்த விதமான அது தொடர்பான முன்னேற்றமும் இல்லை. இதால மக்கள் பாரிய பின்னடைவை சந்திச்சு கொண்டிருக்கின்ற யாழ் குடாநாட்டின் மின்சார தேவை பூர்த்தி செய்யும் வகையில் 2013ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட சுன்னாகம் அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து வெளியேறும் கழிவு எண்ணெயினாலேயே இந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். நிலத்தடி நீர் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு அதில் நச்சுத்தன்மை கலந்துள்ளமை தொடர்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள போதிலும் அதற்கான தீர்வு இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. சுன்னாகம் குடிநீரில் நச்சுத்தன்மை கலந்துள்ளதால் எதிர்கால சந்ததியினரின் நரம்பு மண்டலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக கடந்த காலங்களில் மருத்துவர்கள் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களின் குடிநீர் தேவைக்காக பொது இடங்களில் பிரதேச சபையால் வைக்கப்பட்டுள்ள நீர்த்தாங்கிகளில் உள்ள நீரினை பயன்படுத்துகின்ற போதிலும் ஏனைய தேவைகளுக்கு கழிவு எண்ணெய் கலந்துள்ள கிணற்று நீரையே அச்சத்துடன் பயன்படுத்துவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். குடாநாட்டு நீர் பற்றி பல்வேறு தடவைகள் பல்வேறு மட்டங்களில் பல காலமாக கதைக்கப்பட்ட பொழுதும் அண்மை காலங்களில் இந்த சுன்னாகத்தில் இடம்பெற்ற பிரச்சனையுடன் இந்த விடயம் கூடுதலாக மக்கள் மத்தியில் ஒரு கவனத்துக்கு வரப்பட்டது. இன்னமும் அந்த பிரச்சனைகள் பற்றிய சரியான முடிவுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இன்னும் சில வாரங்களுக்குள் அந்த முடிவுகள் கிடைக்கப்பெற்றதும் கிடைக்கப்பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக அதுக்கு பொறுப்பான அமைச்சர்களும் அதிகாரிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சினை தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினர் பேசிய போதிலும் தற்போது மறக்கப்பட்டுள்ள இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியேனும் நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.